வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மாடு சந்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போய் நம்ம ஃபார்மோட லேசாக ஒரு அப்டேட்டு. ஆடுகளுக்கு தேவையான அறுதி ஃபுல்லாமே நம்ம தமிழ்நாடு முழுக்க லாரி சிஸ்டம் மொத்தமாக அனுப்பிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்முக்கு தான் ஏறிக்கிட்டு இருக்குது. இது போக லாரி சர்வீஸுக்கு காலையில் ஒரு 150 மூட வெளியே ஏறி போயிடுச்சு. ஸ்டாக் எல்லாமே காலி. அடுத்து ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் வர ஸ்டாக் ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி தீவனம் தேவைப்படுச்சா இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, தொடர்பு கொண்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கடாய் ஃபுல்லாமே நம்ம ஒரு கஸ்டமர் வாங்கி கொடுத்துருந்தோம். ஒரு 20 கடாய் இருக்கும். நம்ம இங்கே அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஒரு 20 கடாயும் ஒரு 5 கடை மொத்தம் 25 குட்டிகிட்ட வாங்கி கொடுத்துருப்போம். அது ஃபுல்லாமே மார்க் பண்ணுறாப்புல. கண்டிப்பாக புதுசாக பண்ண வைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பெயின்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தையில் ஓரளவு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா குட்டி வாங்குறீங்கன்னா சந்தையில் இந்த மாதிரி தப்பு நடக்காது. 1-2 தப்பு நடந்தால் கூட நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ஓரளவு தப்பு நடக்காது. பயப்படுவாங்க சரிங்களா வியாபாரிகள். அதனால் இந்த மாதிரி பெயிண்ட் கொண்டு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பெயிண்ட் மார்க் பண்ணிட்டீங்கன்னா குட்டிகள் மாறாது, மாற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி தப்புலாம் நடக்காது. நம்ம தலையிலே எங்கேனாலும் போய்க்கலாம். அந்த கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் குட்டி கூடயே இருந்தாப்புல எந்த தப்புமே நடக்காத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாப்புல. நல்லது தான், அப்படி இருக்கணும். ஏன்னா நீங்கள் நம்ம ஒரு முதல்ல போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது நம்ம எளிமையை ஏமாந்துடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பொட்டுக்குட்டி நம்ம கோயில்பட்டி சரௌண்டிங்கில் நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா 2-3 வாரமாக வந்துகிட்டே இருந்தாப்புல. கடைசி இந்த வாரம் தான் வாங்கி கொடுத்தோம். மொத்தம் ஒரு 50 பொட்டுக்குட்டி, தரமான குட்டி, நல்லா சூப்பர் குட்டி. பொட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த குட்டி வந்து இன்றைக்கெலாம் சந்தை மார்க்கெட்டு 13 ரூபாய்க்கு தாராளமாக விற்கும். நம்ம 12 சில்லறைக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தோம் அவருக்கு. நல்லா சூப்பர் குட்டி. சரி, நம்ம வந்து அந்த யாவரையுமே 2 திருப்பு நஷ்டமாயிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது தான் விட்டு கொடுத்தாப்புல. இல்லை கண்டிப்பாக அந்த குட்டி 13 ரூபாய்க்கு தாராளமாக விற்கும். நம்ம குறைஞ்ச விலையில் தான் மாமாக்கு எடுத்து கொடுத்துருந்தோம். 50மே பொட்டுக்குட்டி, பியூர் பொட்டுக்குட்டி, நல்ல தரமான குட்டி, நல்ல கலர், நல்ல ஜாதி கூறு. அதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. குட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்ல கலரு, சூப்பர் குட்டி, தரமான குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம். அவர் ஏற்றிட்டு உடனே கிளம்பிட்டாப்புல. இந்த வாரம் மட்டும் சந்தையில் ஒரு 500 குட்டி, 450 to 500 குட்டி தாராளமாக எடுத்திருப்போம். இந்த வாரம் சந்தையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டிமாண்டும் இல்லை, அந்தளவுக்கு ஆட்கள் வரல. ஏன்னா நான் பக்ரீத் 4 நெருங்கிச்சுன்னு ஒரு 50 நாள் தான் இருக்குது. அப்படியும் அந்த குட்டிகளை வாங்கினா கண்டிப்பாக பக்கத்துக்கு அப்புறம் விற்பனை பண்ணுற மாதிரி தான் சூழ்நிலை வரும். அந்தளவுக்கு ஆட்கள் வரல. குட்டிகள் வாங்குறது கொஞ்சம் தோதுவாகவும் இருந்தது. ரொம்ப போட்டியில் வியாபாரத்தில் பொறுமையாக பார்த்து வாங்கினோம். இந்த மாமா தான் நிற்காப்பில் வேலை சேட்டப்பட்டவர் தான். இவர் தான் குட்டி ஃபுல்லாமே ஏற்றிட்டுருக்கோம். ஏன்னா சந்தையில் போய் இந்த மாதிரி நார்மலாக இருக்கும்போது பரவாயில்லாமல் வாங்கிடலாம். சில டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்கள் அதிகமாக வந்து இறங்கிடுவாங்க. குட்டி வருதுன்னு மாதிரி ஆட்கள் அதிகமாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி வரும்போது சந்தையில் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 16 ரூபாய்க்கு சந்தையில் விற்று விலை போட்டு இந்த வாரமாக இப்போம்னா அப்படி தான் விற்கி 16,000 17,000 உயிரடி 14-15 கிலோ தான் இருக்கும். வேறு வழி இல்லை. இன்றைக்கி அப்படி தான் நிலமை போயிட்டுருக்கு. இன்றைக்கி கறி குட்டினாலும் சரி, வளப்புட்டினாலும் சரி, எல்லாமே தட்டுப்பாடாக தான் போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாமே இல்லை அவருக்கு ஏற்றி விட்டாச்சு. இந்த குட்டிகளில் பார்த்திங்கன்னா மயிலம்பாடி, இது நம்ம எங்கே சுரண்ட சைடில் அனுப்புகிறோம் ஒரு கஸ்டமருக்கு. நல்ல தரமான குட்டிகள் தான். இது பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் வந்து என்ன விலை சொன்னாப்புலன்னா ஃபஸ்ட்டு 16,000 விலை சொன்னாப்புல. நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு 10 மணிக்கெலாம் என்ன விலை கேட்டேன்னா 13,200 ரூபாய்க்கு கேட்டு கிளம்பிட்டேன். அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாப்புல. 14 ரூபாய்க்கு கீழே கேட்க வேண்டாமாம்மா அப்படி மாதிரி சொல்லிட்டாப்புல. கடைசி கொஞ்சம் நேரம் கழிச்சு கஸ்டமர் கூட போய் காட்டியிருந்தேன். குட்டி ரொம்ப அழகாக இருக்குது, தெளிவாக இருக்குன்னாப்புல சுரண்டக்காரு. அவர் ஆல்ரெடி நம்ம 2-3 பேஜ் அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். போன பேஜில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு குட்டி மொத்தம் 45 குட்டி நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். அவருக்கு ஒரு 80,000 கிடச்சின்னு சொல்லி சொன்னாப்புல. இப்போ தான் விற்றாப்புல ஒரு 80,000 கிடச்சுன்னு சொன்னாப்புல. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆள் தொழில் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்கணும். ப்ராஃபிட் இருக்கும்போது அடுத்து துறைச்சி வருவாங்க. மொத்தத்தில் 2 பேஜ் வளர்த்துருக்காப்புல. 2 பேஜ் நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ 3 பேஜ் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ 3 பேஜ் நேரில் வாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா விலைவாசி கூட இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. நேரில் வந்து சொல்லி வர சொல்லி அவர் பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு 33 குட்டி ஜோடி வந்து ஜோடி சரியாக நார்மலில் 3 குட்டி கழிச்சு மிச்ச குட்டி ஏற்றி விட்டாச்சு. அவரும் கூட தான் இருந்தாப்புல ஏற்றி விட்டோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு உட்காரங்கம்மா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 குட்டி, மொத்தம் ஒரு 53 குட்டி எடுத்து அவர் சுரண்ட ஆட்டுப்பண்ணைக்கு அவருக்கு அனுப்பி விட்டுட்டோம். போன பேஜை பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா 85 ரூபா வரைக்கும் கிடச்சி அப்படி மாதிரி சொன்னாப்புல. இந்த பேஜ் எடுத்து அனுப்பியாச்சு. இது எல்லாமே இல்லை தரமான குட்டி தான். இதில் வந்து 3 குட்டி கழிச்சு வாங்கினேன். மற்ற ஆள்கிட்ட கழிச்சு கொடுக்க மாட்டாப்புல வியாபாரி. நம்ம பேசி 3 குட்டினா 3 குட்டி ரொம்ப பொடி, 3 குட்டியுமே உள்ளே தான் கிடச்சி. எனக்கு என் கணக்கே படலை. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி யாவர்கள் உள்ள வச்சுருக்காங்க குட்டிகளை ஃபுல்லாமே. ஆனால் இன்றைக்கி புதுசாக வரக்கூடியவங்களாம் வெளியே உள்ள இந்த பெரிய குட்டியில் மட்டும் எல்லாம் பெரிய குட்டி நினச்சிக்கிடுவீங்க. உள்ளெல்லாம் அந்த மாதிரி பதுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் குட்டிகள் எப்போவுமே பார்க்கும்போது நல்லா கிளச்சி விட்டு நல்லா கிளியராக இருக்கான்னு செக் பண்ணி குட்டிகளை வாங்கணும். சும்மா ஏனதானே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவீங்க சரிங்களா. என்னை வேணும்னு நீங்க நினைக்கல, உள்ள பாக்குறீங்க. முத மாதிரி இல்லை 2 பேரும் உள்ள இருந்து எவ்வளவு கேட்டாங்க, எவ்வளவு விடாம அந்த தட்டி எடுத்துட்டேன்.
பந்து மாதிரி இருக்கு. நம்ம கருப்பாமாட பார்த்தீங்கன்னா ஒரு 30 குட்டி இருந்துச்சு, அதையும் நம்ம வாங்கினோம். கருப்பாமா வந்து வாயிலே வடை சுடுவார், ரொம்ப கவனமாக வாங்கணும், இல்லை போட்டு வரும் நம்மளை. அவர்கிட்ட வாங்கியாச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை வியாபாரி அரசு அவர்கிட்ட நம்ம ஒரு 60 குட்டி வாங்கியிருந்தோம். அதேமாதிரி வாங்கி நம்ம நாமக்கல் சைடில் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டோம். எல்லாமே இல்லை பியூர் மயிலம்படி. இந்த எட்டயபுரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பியூராக ஒரிஜினலாக இருக்கும். இந்த டூப்ளிகேட் குட்டிலாம் அங்கே வராது. அப்படி வந்தாலுமே தெரிஞ்சிடும், இந்த குட்டியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கினா மயிலம்படியும் எல்லாம் ஒன்று தான் நினைக்கிங்க, அப்படி கிடையாது. மயிலம்பாலே ஒரிஜினல் செகண்ட் குவாலிட்டி ரெண்டுமே இருக்குது. அந்த ஃபஸ்ட் குவாலிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் ரேட் கூட சொல்லுவாங்க, செகண்ட் குவாலிட்டி கொஞ்சம் ரேட் கம்மியாக சொல்லுவாங்க. நம்ம வந்து செகண்ட் குவாலிட்டி வாங்கிட்டு போயிடும், ரேட்டு கம்மி, நம்ம வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு போயிடுவீங்க. அப்படிலாம் கிடையாது. வியாபாரங்கள் வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்க, சரிங்களா? நல்ல வியாபாரத்தை 10 ரூபா கூட கொடுத்தாலும் தெளிவான வியாபாரத்தை வாங்கினீங்கன்னா அது அந்த மாதிரி வெயிட் கெயின் ரிசல்ட் இருக்கும். இது போல நம்ம வாங்கின குட்டி தான். அரசு ஒரு குட்டி, நல்ல சூப்பர் குட்டி. இது எல்லாமே நம்ம ஏற்றி விட்டுட்டோம். நல்ல தரமான குட்டி. இந்த சந்தையில் மட்டும் ஒரு 450 குட்டி தாராளமாக எடுத்துருப்போம். இன்னும் குட்டி கடந்தது. அதுக்கு மேலே எங்களால் வாங்க முடியல, டைம் ஆயிடுச்சு, நோம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். உடனே அதுக்கு மேலே இருக்க முடியல. நாம் வந்து விட்டே தரமாட்டாப்புல. இந்த வாரம் அந்தளவுக்கு இல்லாதனால நம்மகிட்ட விட்டு கொடுத்துட்டாப்புல. இல்லாட்டா அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி இதே குட்டியை 13,000 விற்பார். 12,000 விற்ற குட்டியை அவர் 13,000 12,600 13,000 தாராளமாக வைப்பார். அப்படி குட்டி தான் இது. எல்லாமே பியூர் நல்ல கலர். இன்றைக்கி ஜாதிக்கூறு. இன்றைக்கி அவர் நேரத்துக்கு கஸ்டமர் அந்தளவுக்கு வரலை. அடுத்து இந்த மாமாட்ட பையன் ஒரு 20-30 குட்டி வாங்கியிருப்போம், சூப்பர் குட்டி. அப்போ யாரோட வந்துருக்கு. அப்போ 2 சின்ன பசங்க 7 8 தான் படிக்காங்க. அவ்வளோ அழகாக ஒரு சப்போர்ட், ரூபா என்ன வைக்கக்குள்ள நல்ல ஒரு பொறுப்பாக இருந்தாங்க அந்த பசங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம். இந்த வயசுலேயே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த மாதிரி படித்த பசங்க உள்ளே வரணும், நல்லா அவங்களுக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கும். பூராமே நம்ம வாங்கின குட்டிகள் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ எதுவும் பிடிச்சிருக்கீங்க. பிடிச்ச அனுப்பி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.